வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மோதல்கள். இப்போ மோதல் அப்படின்னா என்ன? இரண்டு பொருட்கள் வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்குது அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளோட நேரடியாக மோதிக்கலாம். ரெண்டு பொருள், இப்போ ரெண்டு பால் இருக்குது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று நேரடியாக மோதிக்கலாம். ரெண்டுக்கு இடையில ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கலாம், இன்னொன்று தொடலாம், அது மாதிரி மோதிக்கலாம். அப்போது ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுடைய நிலையை மாற்ற முயற்சிக்கும். இது மாதிரி உள்ளது நம்ம மோதல்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, ரெண்டு பொருளும் வந்து நேரடியாக தொட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு பொருளும் நேரடியாக தொட்டுக்காமையே ரெண்டு பொருளும் மோதலுக்கு உட்படுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உதாரணமாக ஒரு மேக்னெட் இருக்குது, இதனுடைய நார்த் போல் சவுத் போல். இன்னொரு மேக்னெட்டை இங்கே இருக்குது, நார்த் போல் சவுத் போல். இதை பக்கத்தில் கொண்டு போனோம்னே என்ன ஆகும்? இந்த மேக்னெட்டு விலகி போகும், அப்படி தானே? அப்போ இதுக்கு இடையில் இந்த ரெண்டு மேக்னெட்டும் ஒன்று தொடலை, டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது, ஃபிசிக்கல் கான்டாக்ட் கிடையாது. ஆனாலும் இது அதனுடைய நிலையை வந்து என்னது மாற்ற முயற்சிக்குது இல்லையா? அதனால் இந்த மேக்னெட் அந்த மேக்னெட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் அதுக்கு இடையில் வந்து என்னது டைரக்ட் கான்டாக்டு கிடையாது, தொடுதல் இல்லை. அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் இதையும் நம்ம மோதல்னு சொல்லலாம். அப்போ மோதல் அப்படின்னா ரெண்டு பொருளும் ஒன்றோட ஒன்று நேரடியாக தொட்டுக்கிட்டால் தான் அங்கே வந்து மோதல் நடக்குது அப்படின்னு கிடையாது. ரெண்டு பொருளுக்கும் இடையில நேரடியான தொடர்பு இல்லைனா கூட ஒன்று தொடாமல் கூட என்ன பண்ணலாம், ரெண்டு பொருள் மோதலுக்கு உட்படலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மோதலில் வந்து நமக்கு ரெண்டு வகைகள் இருக்குது. மோதல்களில் ரெண்டு வகைகள். ஒன்று வந்து நம்ம மீட்சி மோதல்னு சொல்லுவோம், இன்னொன்று மீட்சியற்ற மோதல். இது மாதிரி ரெண்டு வகைகள் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து மீட்சி மோதல், இன்னொன்று மீட்சியற்ற மோதல். மீட்சி மோதல், மீட்சியற்ற மோதல். இது மாதிரி ரெண்டு வகைகள் நமக்கு அடிப்படையாக மோதலில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து மீட்சி மோதல், இன்னொன்று மீட்சியற்ற மோதல். மீட்சி மோதல்னால் என்ன, மீட்சியற்ற மோதல்னால் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு மோதல்லையுமே நமக்கு வந்து என்னென்னா மொத்த உந்தம், அமைப்பினுடைய மொத்த உந்தம். அமைப்புனா என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ரெண்டு பொருட்களாக இருந்ததுனா தான் அது அமைப்புன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு பொருட்கள் வந்து மோதலுக்கு உட்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ரெண்டு பொருட்களும் சேர்ந்தது தான் நம்ம என்னது ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அமைப்புன்னு சொல்கிறோம். இந்த அமைப்பினுடைய மொத்த உந்தம், மொத்த நேர்கோட்டு உந்தம் வந்து மாறாது. ரெண்டுலேயுமே, மீட்சி மோதல்லையும் சரி மீட்சியற்ற மோதல்லையும் சரி, அமைப்பினுடைய மொத்த நேர்கோட்டு உந்தம், மொத்த உந்தம்னே சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து நேர்கோட்டு உந்தம், மொத்த உந்தம் வந்து மாறாது. இது வந்து மாறிலி அப்படின்னா மாறாதுன்னு அர்த்தம். இங்கேயும் அதே தான், மொத்த உந்தம் மாறாது. மீட்சியற்ற மோதல்லையும் மொத்த உந்தம் மாறாது, அமைப்பினுடைய மொத்த உந்தம் மாறாது. அப்படின்னா மொத்த உந்தம் மாறாதுன்னா, மோதலுக்கு முன்பு ரெண்டு பொருளும் மோதிக்கிறதுக்கு முன்பு அமைப்பினுடைய மொத்த உந்தம் என்னவோ அதே தான் ரெண்டு பொருளும் மோதினதுக்கு அப்புறமும் அதனுடைய அந்த அமைப்பினுடைய மொத்த உந்தமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் மோதலுக்கு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மொத்த உந்தம் மாறிலின்னு சொல்கிறோம். மோதலுக்கு முன்பு என்ன மொத்த உந்தம் இருந்ததோ அதே தான் மோதலுக்கு பின்பும் அந்த அமைப்பினுடைய மொத்த உந்தம் இருக்கும். இது அப்போ ரெண்டு உந்தத்தை பொறுத்தவரையிலையும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுக்குமே ஒரே தான். இதுலேயும் மாறிலி, அதுலேயும் மாறிலி. அடுத்து வந்து இயக்க ஆற்றல் பார்த்திங்கன்னா, இதில் வந்து இயக்க ஆற்றல் வந்து மாறிலி, அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் வந்து இதில் மாறிலி, இதில் மீட்சி மோதலில் மாறிலி. ஆனால் இந்த மீட்சியற்ற மோதல் இருக்குல்ல, அதில் இயக்க ஆற்றல் மாறும், அமைப்பினுடைய இயக்க ஆற்றல் மாறும். இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். மீட்சி மோதலுக்கும் மீட்சியற்ற மோதலுக்கும் இடையில் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு மோதலை வந்து மீட்சி மோதலா இல்லை மீட்சியற்ற மோதலா அப்படிங்கிறதையே நம்ம வந்து வரையறுக்க முடியும். மீட்சி மோதலில் அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் வந்து என்னது மாறிலி. மீட்சியற்ற மோதலில் அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் மாறும். அப்படின்னா மீட்சி மோதலில் மோதலுக்கு முன்பு அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் என்னவோ அதே தான் மோதலுக்கு பின்பும் இருக்கும். மீட்சியற்ற மோதல் எப்படின்னா, மோதலுக்கு முன்பு அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை விட மோதலுக்கு பின்பு அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் கம்மியாக இருக்கும், குறையும். அப்போ இயக்க ஆற்றல் வந்து என்னது மாறுது, அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் மாறுது. அப்படி இருந்தால் அது மீட்சியற்ற மோதல். இப்போ சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரப்பர் பால் இருக்குது. ரப்பர் பாலை வந்து இந்த தரையில் வந்து இப்படி அடிக்கிறேன், கீழ் நோக்கி அடிக்கிறேன். இப்போ அடித்தோம்னா என்ன ஆகும், அந்த பால் வந்து தரையில் பட்டு மறுபடியும் எவ்வளோ உயரத்தில் நம்ம போட்டோமோ அதே உயரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துடும் ரப்பர் பால் இல்லையா? அது வந்து
மீட்சி மோதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அது வந்து ஆற்றலை இழக்கலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கீழே போனப்போ எவ்வளோ ஆற்றலில் போணுச்சோ அதே ஆற்றலில் வந்து என்னது மேலே வருது அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு பிளாஸ்டிக் பாலை வந்து அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா, ரப்பர் பாலுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாலை வந்து இப்படி போட்டோம்னா அது என்ன ஆகும்னா, அவ்வளோ இந்த உயரத்துலேருந்து இப்படி போட்டோம் அப்படின்னா திரும்ப அதே உயரத்துக்கு வராது, எழும்பாது, மேலே எழும்பாது இல்லையா. அது வந்து என்னென்னா கொஞ்சம் ஒன்று எலும்பாமல் இவ்வளோ தூரம் வந்து எழும்பிட்டு திரும்ப கீழே விழுந்துடலாம். இவ்வளோ உயரம் அதே உயரத்துக்கு திரும்ப எழும்பாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது ஆற்றலை இழக்குது, இயக்க ஆற்றலை இழக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரப்பர் பால் வந்து அந்தளவுக்கு இயக்க ஆற்றலை இழக்கலை. அதனால தான் என்னது, நம்ம எவ்வளோ உயரத்துலேருந்து போட்டோமோ அதே உயரத்துக்கு மீண்டு வருது. அதான் மீட்சி மோதல். மீட்சி அப்படின்னா அதான். அதே பிளாஸ்டிக் பால் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அது எந்த உயரத்துக்கு நம்ம போட்டோமோ அந்த உயரத்துக்கு திரும்ப அதால் அடைய முடியல, மீள முடியல. அதான் மீட்சியற்ற மோதல். அது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் உயரம் எழும்பும், அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ இயக்க ஆற்றல் அதில் இழக்கப்படுது. எப்படி இழக்கப்படுது? இப்போ ரப்பர் பாலை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறப்ப என்னென்னா, அது தரையில் மோதுறப்ப நமக்கு வந்து பெரிய அளவில் சத்தம் எதுவும் கேட்காது. ஆனால் பிளாஸ்டிக் பாலை நீங்கள் வந்து அந்த தரையில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சவுண்டு கேட்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பட்டுன்னு சவுண்டு கேட்குதுல, அந்த சவுண்டு வந்து என்னது, ஒளி ஆற்றல். அந்த ஒளி ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது? நம்ம பாலில் இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் தான் என்னது, ஒளி ஆற்றல். அதில் ஒரு பகுதி தான் ஒளி ஆற்றலாக மாறுது. அப்போ இயக்க ஆற்றலில் ஒரு பகுதி ஒளி ஆற்றலாக மாறுதுன்னா இயக்க ஆற்றலில் இழப்பு ஏற்படுது இல்லையா. ஆனால் ரப்பர் பாலில் வந்து என்னது, ரப்பர் பால் தரையோட மோதுறப்ப இந்த இயக்க ஆற்றலில் இழப்பு ஏற்படல. அதனால தான் சவுண்டு கேட்கல இல்லையா. அப்போ சவுண்டு கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னது, மீட்சியற்ற மோதலாக தான் இருக்கும். சவுண்டே கேட்கல அப்படின்னா அது வந்து மீட்சி மோதல். சவுண்டே கேட்கல அப்படின்னா மீட்சியற்ற மோதல். சரி, மாற்றி சொல்கிறேன். சவுண்டே கேட்கல அப்படின்னா அது வந்து மீட்சி மோதல். சவுண்டு கேட்குது, பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னா அது வந்து என்னது, மீட்சியற்ற மோதல்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். மீட்சி மோதல்னால் என்ன, மீட்சியற்ற மோதல்னால் என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து மோதலுடைய வகைகள். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பரிமாண மீட்சி மோதலில் மோதலுக்கு பின்பு பொருட்களுடைய திசைவேகங்கள் என்ன, அதுக்கான வாய்ப்பாடு என்ன, அது வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் டாபிக். அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணிக்கங்க. ரைட். ஒரு பரிமாண மீட்சி மோதல். மீட்சி மோதல்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. மீட்சி மோதல் அப்படின்னா அமைப்பினுடைய இயக்க ஆற்றல் மாறிலி. மோதலுக்கு முன்பு அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் என்னவோ அதே தான் மோதலுக்கு பின்பும் அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றலாக இருக்கும். இயக்க ஆற்றலில் எந்த இழப்பும் ஏற்படலை அப்படின்னா அது வந்து மீட்சி மோதல் நம்ம பார்த்துட்டோம். அப்போ மீட்சி மோதல்னால் நம்ம என்னன்னு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து ஒரு பரிமாணம்னா என்ன, ஒரு பரிமாண மீட்சி மோதல்னால் என்ன அப்படின்னா, இப்போ 2 பொருள் மோதிக்குது. இந்த ஒரு பொருள் இந்த திசையில் இயங்கிட்டு இருக்கு, இன்னொரு பொருள் இந்த திசையில் இயங்கிட்டு இருக்கிறதா வச்சுக்கோமே. இப்போ இந்த பொருள் போயிட்டு இது கூட மோதுது, 2 பொருளும் ஒன்னோட ஒன்று மோதிக்குது. இப்படி மோதினதுக்கு அப்புறமும் என்ன ஆகணும், இப்போ இது வந்து என்னது, நேர்கோட்டு திசையில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது இல்லையா மோதலுக்கு முன்பு. இப்போ அடுத்த 2 பொருளும் மோதிக்குது. மோதினதுக்கு அப்புறமும் என்னென்னா, இந்த பொருள் இந்த திசையிலே பயணிக்கணும், இந்த பொருளும் இந்த திசையிலே பயணிக்கணும், ஒரே நேர்கோட்டிலே பயணிக்கணும். மோதலுக்கு முன்பும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது, மோதலுக்கு அப்புறமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது. அப்போ இருவேறு திசைக்கு வேலையே கிடையாது. அப்போ ஒரே பரிமாணம் தான், எக்ஸ் அச்சு மட்டும்தான், 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸ் அச்சில் எக்ஸ்ஹெச்சினுடைய ஆரிஜின் 0லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். ஒரே ஒரு பரிமாணம் நமக்கு போதும் அதனுடைய நிலையை சொல்கிறதுக்கு. அதனால் இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பரிமாண மீட்சி மோதல்னு சொல்கிறோம். புரியுதா? இது ஒரு பரிமாண மீட்சி மோதல்னு ஏன் சொல்கிறோன்ட்டு ரைட். இப்போ இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ இந்த ஒரு பரிமாண மீட்சி மோதலில் மோதலுக்கு பின்பு இரு பொருட்களுடைய திசைவேகங்களுக்கு என்ன ஃபார்முலா, வாய்ப்பாடு என்ன, அதை டெரைவ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த லெசனில். வேலை, ஆற்றல், திறன் இந்த லெசனில் முக்கியமான டாப்பிக்கு. ஒரு முக்கியமான 5 மார்க் ரைட். இப்போ நம்ம இது ஒரு பொருள், இதனுடைய நிறை வந்து m1 வச்சுக்குவோம். இதனுடைய ஆரம்ப திசைவேகம் என்னென்னா u1 ஆரம்ப திசைவேகத்தில் இயங்குது. அடுத்து m2 அப்படின்னு இன்னொரு பொருள், இது வந்து u2 அப்படிங்கிற ஆரம்ப திசைவேகத்தில் இயங்குது. இதனுடைய ஆரம்ப திசைவேகம் u2 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ u1 அப்படிங்கிறது u1 இருக்கு இல்லையா, அது வந்து இதனுடைய திசைவேகம், u2 இதனுடைய திசைவேகம். இப்போ இன்னும் மோதுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த அமைப்பினுடைய மொத்த உந்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். மொத்த உந்தம் என்னவாக இருக்கும், இதனுடைய மொத்த உந்தம் பாருங்கள். மொத்த உந்தம், அமைப்பினுடைய மொத்த உந்தம், இது வந்து மோதலுக்கு முன் அமைப்பின் மொத்த உந்தம்
அதை வந்து நான் பிஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். பிஐ, பின்னா மொமெண்டம், ஐனா இனிஷியல், மோதலுக்கு முன் ஆரம்ப அப்படிங்கிறனால இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். பிஐ ஈக்குவல் டு மொத்த உந்தம்னா என்னது, இதனுடைய உந்தம் ப்ளஸ் இதனுடைய உந்தம். இதனுடைய உந்தம் என்னது, உந்தம்னா என்னது, நிறை திசைவேகம் ரெண்டினுடைய பெருக்கல் பலன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், உந்தம்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய உந்தம் வந்து m1 u1 ப்ளஸ் இதனுடைய உந்தம் என்னது m2 u2 கிடச்சிருச்சு. இது மோதலுக்கு முன் மொத்த உந்தம். அடுத்து இப்போ இந்த திசைவேகம் u1 இருக்குல்ல, இந்த u1 வந்து u2வை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அதாவது இது 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகுதுன்னா இது ஒரு 7 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகுது அப்படின்னா என்ன ஆகும், இதை விட இது வேகமாக போகுதுன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், இது போயிட்டு அது மேலே மோதும் இல்லையா. அப்போ ரெண்டும் மோதிக்குது. மோதினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதனுடைய திசைவேகம் மாறுது, m2 அதனுடைய திசைவேகம் மாறுது, அது வந்து v2 ஆயிடுது திசைவேகம். அதே மாதிரி இதனுடைய திசைவேகமும் மாறுது, m1உடைய திசைவேகம் என்னன்னா மாறுது, v1னா மாறிடுது. மோதினதுக்கப்புறம் இதே திசையில் தான் போகுது, ரெண்டும் மோதினதுக்கப்புறம் இதனுடைய திசைவேகங்கள் மாறுது, v1 v2வாக மாறுது. அப்போ வந்து மொத்த உந்தம் என்ன, அமைப்பினுடைய மொத்த உந்தம் என்ன. அப்போ மோதலுக்கு பின் அமைப்பின் மொத்த உந்தம், மோதலுக்கு பின் மொத்த உந்தம் என்னது, மோதலுக்கு பின் மொத்த உந்தம் அது வந்து பிஎஃப்னு வச்சுக்கிறேன். ஃபைனல் மொமெண்டம், பின்னா மொமெண்டம், எஃப்னா ஃபைனல், மோதலுக்கு பின்னுங்கிறனால இறுதி உந்தம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஃபைனல் பிஎஃப் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ உந்தம் என்னது, இதனுடைய உந்தம் என்னது m1 v1. அப்போ m1 v1 ப்ளஸ் இதனுடைய உந்தம் என்னது m2 v2. ஸோ இது வந்து மோதலுக்கு பின் அமைப்பினுடைய மொத்த உந்தம். ஓகேயா. இப்போ நமக்கு மொத்த உந்த மாறா விதிப்படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மீட்சி மோதல்னா அமைப்பினுடைய மொத்த உந்தம் மாறிலின்னு சொன்னோம் இல்லையா. மோதலுக்கு முன்பு அமைப்பினுடைய மொத்த உந்தமும் மோதலுக்கு பின்பு அமைப்பினுடைய மொத்த உந்தமும் சமமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும் ரெண்டு மோதல்லையுமே, மீட்சி மோதலையும் சரி மீட்சியற்ற மோதலையுமே அப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ மொத்த உந்த மாறா விதிப்படி, மொத்த உந்த மாறா விதிப்படி, மொத்த உந்த மாறா விதிப்படி என்ன எழுதுகிறேன் அப்படின்னா பிஐயும் பிஎஃப்பும் ஈக்குவல். பிஐ ஈக்குவல் டு பிஎஃப், ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் சமம். இப்போ பிஐயினுடைய மதிப்பு அங்கே எழுதலாமா, பிஐ அதனுடைய மதிப்பு என்ன இங்கே இருக்குது, அது எழுதலாமா. என்னது m1 u1 ப்ளஸ் m2 u2, m2 u2 ஈக்குவல் டு பிஎஃப் என்னது m1 v1 ப்ளஸ் m2 v2. ஸோ அப்போ ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2 ப்ளஸ் m2 v2. இந்த இதில் இங்கே எழுதும்போது நம்ம வந்து 1 2 வந்து மாற்றி போட்டக்கூடாது, ஒன்றுங்கிற இடத்துல ரெண்டுன்னோ ரெண்டுங்கிற இடத்துல ஒன்றுன்னோ போட்டக்கூடாது. அதேமாதிரி uv வந்து கரெக்டாக பார்த்து போகணும், u இருக்கிற இடத்துல v போட்டாலும் தப்பாயிடும், இதில் கவனமாக இருக்கணும். சரி, இது மொத்த உந்த மாறா விதிப்படி எழுதிட்டோம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், 1 டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன், 2 டேர்ம்லாம் இன்னொரு சைடு கொண்டு போகிறேன். இப்போ 1 டேர்ம்னா என்னது, இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா m1 u1 இங்கே இருக்குது, அந்த பக்கம் m1 v1 இருக்குது. இப்போ அதை மாற்றி எழுதுகிறேன் எப்படின்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள் m1 u1, இந்த m1 v1 இந்த பக்கம் எடுத்து வரும். அப்போ என்னாகும், மைனஸ் இது ப்ளஸ் m1 v1 இருக்குது, இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் m1 v1 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி m2 v2 இருக்குது, m2 v2, இந்த ப்ளஸ் m2 u2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ மைனஸ் m2 u2 ஆகிடும். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் m1 இருக்குது, இங்கேயும் m1 இருக்குது. காமனாக m1 வெளில எடுக்கலாம், m1 வெளில எடுத்துட்டா மீதி வந்து u1 v1, v1 மைனஸ் v1 இல்லையா. m1 வந்து காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா u1 மைனஸ் இங்கே என்ன இருக்கும், v1 இருக்கும் ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி m2 இருக்கு இல்லையா, m2வை காமனாக வெளில எடுப்போம். m2 எடுத்துட்டா இங்கே m2 எடுத்துட்டா மீதி இங்கே என்ன இருக்கும், v2 இருக்கும், இங்கே மைனஸ் இங்கேருந்து m2 ஆல்ரெடி வெளில எடுத்தாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும், u2 இருக்கும். இது இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் நமக்கு, இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம், ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்த இதுக்கு வருவோம். இது வந்து மொத்த உந்த மாறா விதிப்படி இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு என்னென்னா, இந்த மீட்சி மோதல்னால் என்ன கண்டிஷன் சொன்னோம், மொத்த இயக்க ஆற்றல் மாறிலின்னு சொன்னோம்ல, அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ மோதலுக்கு முன்பு மொத்த இயக்க ஆற்றல் என்ன அதை பார்ப்போம்.
மோதலுக்கு முன் மொத்த இயக்க ஆற்றல் என்னது? மோதலுக்கு முன் மொத்த இயக்க ஆற்றல், மொத்த இயக்க ஆற்றல் என்னது? அதை வந்து நான் கேஇன்னா கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல். கேஇ ஐன்னு வச்சுக்கிறேன். ஐ ஃபார் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா ஃபார்முலா, இயக்க ஆற்றலுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஆஃப் mv ஸ்கொயர்டு. இதுதான் இயக்க ஆற்றலுக்கு ஃபார்முலா. அப்போ மோதலுக்கு முன் இதனுடைய இயக்க ஆற்றல் என்னது? ஆஃப் m1 u1 ஸ்கொயர். இதனுடைய இயக்க ஆற்றல் ஆஃப் m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் மோதலுக்கு முன் இதனுடைய இயக்க ஆற்றல் என்னது? ஆஃப் m2 u2 ஸ்கொயர். இதே மாதிரி மோதினதுக்கப்புறம், ரெண்டு மோதினதுக்கப்புறம் இதனுடைய திசைவேகங்கள் மாறுது இல்லையா? இப்போ மோதலுக்கு பின் இதனுடைய இயக்க ஆற்றல் என்ன பார்ப்போமா? மோதலுக்கு பின் இதனுடைய மொத்த இயக்க ஆற்றல், மோதலுக்கு பின் மொத்த இயக்க ஆற்றல் என்னது? இப்போ இது கேஇஎஃப்னு வச்சுக்கிறேன். கேஇஎஃப் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இப்போ இதனுடைய இயக்க ஆற்றல் என்னது? m1 v1 இருக்கு இல்லையா? அப்போ ஆஃப் m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் இதனுடைய இயக்க ஆற்றல் என்னது? ஆஃப் m2 v2 ஸ்கொயர் இல்லையா? இதுதான் மோதலுக்கு பின் மொத்த இயக்க ஆற்றல். இப்போ நமக்கு இது அடுத்த பேஜ் போகலாம், எரேஸ் பண்ணோம். முதல்ல இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ரைட். இப்போது நம்ம மீட்சி மோதலில், இது வந்து மீட்சி மோதல், ஒரு பரிமாண மீட்சி மோதல். அதனால் மீட்சி மோதலில் நமக்கு வந்து என்னது? இயக்க ஆற்றல் மாறிலின்னு சொன்னோம். அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் மாறிலி. அதாவது மோதலுக்கு முன் அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் கேஇஐயும் மோதலுக்கு பின் அமைப்பினுடைய மொத்த இயக்க ஆற்றல் கேஇஎஃப்பும் சமம்னு சொன்னோம். ரெண்டும் சமம், இயக்க ஆற்றல் எந்த இழப்பும் இல்லை. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். கேஇஐ கேஇஎஃப்னுடைய மதிப்பை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? கேஇஐனுடைய மதிப்பு இங்கே இருக்குது, அதை எழுதுவோம். என்னது? ஆஃப் mu1 ஸ்கொயர்ட் m1 u1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆஃப் m2 u2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு போட்டேன். கேஇஎஃப்னுடைய மதிப்பு என்னது? இங்கே இருக்குது. ஆஃப் m1 v1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆஃப் m2 v2 ஸ்கொயர். ஓகே, இப்படி எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் இந்த பக்கமும் இந்த சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எல்லா டேர்ம்லேயும் ஆஃப் இருக்குது இல்லையா? அப்போ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்கும் அதை எடுத்து எழுதுறேன். இங்கே என்ன இருக்குது? m1 u1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? m2 u2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? m1 v1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? m2 v2 ஸ்கொயர். இப்படி இருக்கு, எழுதலாமா? ஓகேயா? இப்படி வந்துடுது. இப்போ இதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன் டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வருவோம், டூ டேர்ம்லாம் இன்னொரு சைடு கொண்டு போவோம். ஒன் டேர்ம்லாம் என்னது? இங்கே வந்து m1 u1 ஸ்கொயர் இருக்குது, இங்கே m1 v1 ஸ்கொயர் இருக்குது. இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். அப்போ என்ன ஆகும்? m1 u1 ஸ்கொயர், இந்த m1 v1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ மைனஸ் ஆகும். மைனஸ் m1 v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி m2 v2 ஸ்கொயர் இருக்கா? m2 v2 ஸ்கொயர், m2 v2 ஸ்கொயர், இந்த m2 u2 ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்து போகிறேன். இங்கே ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். மைனஸ் m2 u2 ஸ்கொயர். இப்போ அங்கே பண்ண மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லையும் m1 இருக்கா? அப்போ m1 காமனாக வெளில எடுப்போம். எடுத்தோம்னா இங்கே மீதி என்ன இருக்கும்? u1 ஸ்கொயர் இருக்கும். u1 ஸ்கொயர் மைனஸ் இங்கே m1 வெளில எடுத்தாச்சு, மீதி என்ன இருக்கும்? v1 ஸ்கொயர் இருக்கும். ஈக்குவல் டு இங்கே ரெண்டு டேர்ம்லையும் m2 இருக்கா? m2 காமனாக வெளில எடுப்போம். மீதி என்ன இருக்குங்க? v2 ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? u2 ஸ்கொயர் இருக்கும். ஓகே, இப்படி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டேர்மை நான் வந்து பிரித்து எழுதுகிறேன். எப்படி பிரித்து எழுதுகிறேன் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இது வந்து u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் இருக்குல்ல, அது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால் எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதுவோம்ல, ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குல்ல.
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அந்த ஃபார்மெட்டில் இது எழுதுகிறேன். இது வந்து ஏன்னும் இது பின்னு வச்சுக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ u1 வந்து ஏ, v1 வந்து பின்னு வச்சுக்கணும். அந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். அப்போ என்ன வரும் அந்த இடத்துல? இந்த இடத்துல இருக்கட்டும், இந்த ஃபார்மாக இருக்கட்டும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் நான் எழுத போகிறேன். அப்போ என்ன எழுதலாம்? இங்கே m1 இன்ட்டு u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் அப்படி எழுதலாம். அந்த அடிப்படையில் u1 ப்ளஸ் v1 இன்ட்டு u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு, இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு இதெல்லாம், அதனால் இந்த ஸ்டெப்ஸை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன கிடையாது? ஈக்குவல் டு, இது அதே மாதிரி எழுதணும். m2 இன்ட்டு v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயரில் இந்த ஃபார்மெட்டில் எழுதுனா v2 ப்ளஸ் u2 இன்ட்டு v2 மைனஸ் u2 இப்படி எழுதலாம். v2 ப்ளஸ் u2 இன்ட்டு v2 மைனஸ் u2 இப்படி எழுது. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருவோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோம். ஆல்ரெடி 1 வச்சுருக்கோம், இது வந்து 2. நான் என்ன பண்ணுறேன், இந்த 2வது ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறேன். ஓகே, அது வந்து இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. என்ன பண்ணுறேன், இது இருக்கட்டும், எழுதுனதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். 2வது ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன், 1வது ஈக்குவேஷனால் வகுக்கிறேன். 2/1. அப்போ என்ன, 2வது ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்குவோம். 2வது ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, m1, இது அப்படியே எழுதுகிறேன். m1 இன்ட்டு u1 ப்ளஸ் v1 இன்ட்டு u1 மைனஸ் v1 எழுதியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பை 1வது ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அதை எழுதுவோம். பை என்ன இருக்குது, m1 u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு 1வது ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, 2வது ஈக்குவேஷனில் என்ன இருக்குது இது இல்லையா, m2 இன்ட்டு என்ன இருக்குது, v2 ப்ளஸ் u2 இன்ட்டு v2 மைனஸ் u2 எழுதுகிறேன். v2 மைனஸ் u2 டிவைடட் பை 1வது ஈக்குவேஷனில் ரைட் சைடு என்ன இருக்குது, m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 இப்படி இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நான் அழிச்சிட்றேன். இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த m1 கேன்சல் ஆகுமா, m2/m2 கேன்சல் ஆகுதா பாருங்கள். u1 மைனஸ் v1 பை u1 மைனஸ் v1 இதை கேன்சல் பண்ணலாமா. அதேமாதிரி இங்கே v2 மைனஸ் u2 பை v2 மைனஸ் u2 இதை கேன்சல் பண்ணலாமா. இப்போ மீதி என்ன இருக்குங்க, இங்கே என்ன இருக்குது, இந்த பக்கம் u1 ப்ளஸ் v1 இருக்குது ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குது, v2 ப்ளஸ் u2. அதை u2 ப்ளஸ் v2ன்னு சொன்னாலும் சரி, u2 ப்ளஸ் v2 ரெண்டும் ஒன்று தான், அடிஷன் தான். அதனால் v2 ப்ளஸ் u2னாலும் u2 ப்ளஸ் v2னாலும் ஒன்று தான். இப்படி எழுதலாம். இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இதில் இருந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு மதிப்பை வந்து எடுத்துக்கணும். உதாரணமாக வந்து v1 எடுத்துக்கோமே, v1 இதிலேருந்து v1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், v1 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோம், மற்றெல்லாம் அந்த பக்கம் u2 ப்ளஸ் v2 அங்கே இருக்குது. இந்த u1 அந்த பக்கம் முடிச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் u1 ஆகும் இல்லையா. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கணும் 3. இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு ஈக்குவேஷன் இது பண்ணோம் இல்லையா, அதாவது மோதலுக்கு முன்பு உந்தம் என்ன, மோதலுக்கு பின்பு உந்தம் என்ன அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். அதில் கொண்டு போயிட்டு இதனுடைய மதிப்பை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு v2 கிடைக்கும். v2னுடைய ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், மற்றெல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே எழுதின ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்னா,
இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். we know that already m1 u1 plus m2 இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி எழுதுனது தான். m2 u2 ஈக்குவல் டு என்னது m1 v1 plus m2 v2. இதெல்லாம் பிகினிங்கில் வந்த ஈக்குவேஷன் தான். அதை அழிச்சிட்டதுனால இதை மறுபடியும் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே எழுதுனதை பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணோம், ஒன்றாவது டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம் இல்லையா, ஒன் டேர்ம்லாம் அந்த சைடு கொண்டு வந்தோம். அப்போ என்ன ஆகணும், m1 u1 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் m1 v1 எழுதியிருப்போம் ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே m2 v2 இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், m2 u2 இப்படி எழுதியிருந்தோம். இப்போ இதில் காமனாக வந்து m1 மட்டும் எடுத்திருந்தோம். m1 காமனாக எடுத்துகிட்டு u1 மைனஸ் v1 எழுதியிருப்போம் ஈக்குவல் டு, இதில் காமனாக m2 எழுதியிருப்போம் v2 மைனஸ் u2. இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்திருப்போம் ஏற்கனவே. இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்திருப்போம். இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம எழுதின ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். சரியா? இதில் கொண்டு வந்து v1ஓட மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் இருக்கிறதுனால அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அந்த ஈக்குவேஷன் வேணால் ஏதாவது ஒரு பேர் வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவேஷன் எழுதின ஈக்குவேஷன் தான். அதுக்கு வேணால் ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஏ அப்படின்னு வேணால் பேர். ஏன்னா நம்ம 1 2 3ன்னு வச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த நம்பரை மாற்ற வேணாம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துக்கு இது முன்னாடி வர ஸ்டெப்ஸில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதில் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஏ அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 கொண்டு போயிட்டு இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் 3 இன் 3வது ஈக்குவேஷனை ஏ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏங்கிற ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு ஏ, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், m1 முதல்ல இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்கிறேன். m1 into u1 minus v1 equal to என்ன இருக்குது, m2 into v2 minus u2 இது அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் தான் எழுதிக்கிறேன். இதுதான் ஏ. சரி, இப்போ இதில் கொண்டு வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட்டிங் 3 in a. 3ங்கிறது என்னது, v1க்கான மதிப்பை இதனுடைய மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், m1 into u1 மைனஸ் v1 இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், u2 பாருங்கள், மைனஸ் u2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும், மைனஸ் v2 அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, ப்ளஸ் u1 ஆயிரும். தெரியுதா? இது வந்து மைனஸ் u1 இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஈக்குவல் டு என்ன இருக்குது, m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 இப்படி இருக்குது. ஓகேயா? இதுதான் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போது உள்ளே கொண்டு போயிட்டு முதல்ல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் u1 இருக்குது, அங்கே ஒரு ப்ளஸ் u1 இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்த்தா 2u1 ஆயிரும் இல்லையா. அப்போ m1 இன்ட்டு u1 ப்ளஸ் u1 2u1. அப்போ 2u1 இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் u2 மைனஸ் v2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, m2 இன்ட்டு v2 மைனஸ் u2. இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை m1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், m1 இன்ட்டு 2u1 மல்டிப்ளை பண்ணால் 2m1 இன்ட்டு u1 மைனஸ் m1 இன்ட்டு u2 அடுத்து மைனஸ் m1 இன்ட்டு v2 ஈக்குவல் டு இந்த பக்கம் உள்ளது m2 இன்ட்டு v2 மைனஸ் m2 இன்ட்டு u2 இப்படி எழுதும். ஓகே, இப்போ நமக்கு என்ன இது பண்ணோன்னா, v2ஓட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அப்போ என்னென்னா, நமக்கு வந்து அங்கே பண்ண மாதிரியே 1லாம் ஒரு சைடு கொண்டு வருவோம், 2லாம் இன்னொரு சைடு கொண்டு வருவோம். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், நம்ம வந்து v2ஓட மதிப்பு தான் வேணும். இல்லை u எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம், v எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போவோம். அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, u என்ன இருக்குது, 2m1 u1 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் m1 u2 இருக்குது, இங்கே வந்து மைனஸ் m2 u2 இருக்குது. இப்போ u எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரும். அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 2m1 u1 இது எழுதிக்கிறேன், 2m1 u1 மைனஸ் m1 u2 இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே வேறு எதுவும் u டேர்ம் இல்லை, இங்கே தான் u டேர்ம் இருக்குது, இது இருக்குது. இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்து நான் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்து நான் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் m2 u2 இப்படி ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஈக்குவல் டு
மீதி என்ன இருக்குது? இப்போ இந்த சைடு உள்ள டேர்ம் வந்து இந்த சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரைட் சைடு என்ன இருக்குன்னா m2 v2 இருக்குது. இது எழுதிக்கிறேன், m2 v2 இருக்குது. இங்கே வந்து v டேர்ம் என்ன இருக்குது? இதுதான் v2. இந்த மைனஸ் m1 v2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் m1 v2ன்னு ஆகிடும். தெரியுதா? இப்போது இங்கே பாருங்கள், m1 டேர்ம் என்ன இருக்குது? இங்கே வந்து ஒரு m1, இங்கே ஒரு m1 இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து m2. ஓகே, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். 2m1 u1 இருக்குது, 2m1 u1. இதில் வந்து பாருங்கள் m1 u2, இது m2 u2. அப்போ u2வை காமனாக வெளில எடுக்கிறேன். u2வை காமனாக வெளில எடுத்தால் பாருங்கள் ப்ளஸ் u2வை காமனாக வெளில எடுக்கிறேன். இந்த டேர்முக்கு வந்து என்ன பண்ணுவோம்? m2 u2 வேணும்னா இங்கே m2 போடணும். இந்த டேர்ம் வரணும்னா மைனஸ் m1 போடணும் இல்லையா? இப்போ பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் u2 m2 இந்த டேர்ம் கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 m1 u2 இந்த டேர்ம் கிடைச்சிது. இப்படி எழுதலாம். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? m2 v2 ப்ளஸ் m1 v2 இப்படி கிடைக்கும். எனக்கு v2 தான் வேணும். அப்போ v2 மட்டும் காமனாக எடுக்கலாம். இந்த சைடு இங்கே எழுதுகிறேன், இந்த டேர்மு இது அப்படியே இருக்கட்டும். என்ன இருக்குது? 2m1 u1 2m1 u1 ப்ளஸ் u2 இன்ட்டு m2 மைனஸ் m1 m2 மைனஸ் m1 ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது? m2 v2 ப்ளஸ் m1 v2 இருக்குல்ல, v2வை காமனாக வெளில எடுக்கிறேன். எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்குங்க? m2 ப்ளஸ் m1 m2 ப்ளஸ் m1 இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு v2 தான் வேணும். அப்போ v2 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இந்த டேர்மால் இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணுவோம். இந்த m2 ப்ளஸ் m1 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், நமக்கு வந்து v2 தான் வேணும், இதுதான் வேணும். இப்போ v2 மட்டும் ஒரு சைடு வச்சுக்குவோம், மீதி எல்லாம் இந்த சைடு கொண்டு போவோம். மீதி என்னது? இந்த சைடு மட்டும் பாருங்கள். இப்போ v2 இதை வந்து அப்படியே இந்த சைடு எழுதுறேன் ஃபுல்லாக. நம்ம எது கண்டுபிடிக்கணுமோ அது எப்போதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்குவோம். அதனால் இந்த v2 அது வந்து இந்த சைடே இருக்குது, ஒரு சைடே இருக்குது. இந்த m2 ப்ளஸ் m1 வந்து ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? இந்த m2 ப்ளஸ் m1 வந்து இது டிவிஷனில் போகும், இது கீழே டிவிஷனில் போகும். அதே மாதிரி இந்த டேர்ம் கீழே டிவிஷனில் போகும். ஸோ அப்படி எழுதுகிறப்ப என்ன ஆகும்? v2 ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகும்? இந்த டேர்ம் என்ன இருக்குது? 2 இன்ட்டு m1 u1 பை இந்த m2 ப்ளஸ் m1 இங்கே வரும் இல்லையா? m2 ப்ளஸ் m1 நான் எப்படி எழுதுறேன்? ஆர்டராக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால m1 ப்ளஸ் m2ன்னு சொல்கிறேன். அதனால் ஒன்றும் மதிப்பு மாறக்கூடாது. m2 ப்ளஸ் m1நாலும் m1 ப்ளஸ் m2நாலும் ஒன்று தான் இல்லையா? அதனால் m1 ப்ளஸ் m2 எழுதிக்கிறேன். ப்ளஸ் என்ன இருக்குது? u2 இன்ட்டு m2 மைனஸ் m1. இதை மாற்ற முடியாது. இதை வந்து m2 மைனஸ் m1னா m1 மைனஸ் m2ன்னு எழுதக்கூடாது. எழுதுனா மதிப்பு மாறிடும். ஏன்னா அங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா? ப்ளஸ்னால் என்ன பண்ணலாம்? 1 ப்ளஸ் 2நாலும் 3 தான், 2 ப்ளஸ் 1நாலும் 3 தான். ஆனால் மைனஸ் வரப்போ என்னது? 1 மைனஸ் 2னா மைனஸ் 1ன்னு வந்துடும் இல்லையா? 2 மைனஸ் 1னா ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ மதிப்பு மாறும். அதனால் இங்கே மாற்ற முடியாது. m2 மைனஸ் 1 ஆர்டராக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு m1 மைனஸ் m2ன்னு மாற்ற முடியாது. ஸோ இது அப்படியே தான் எழுதணும். m2 மைனஸ் m1 டிவைடட் பை இதால் டிவைட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன வரும்? m2 ப்ளஸ் m1 டிவைட். ஸோ இதுதான் v2க்கான ஈக்குவேஷன். அதாவது ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம் மோதலுக்கு பின் இரண்டாவது பொருள் இருக்கு இல்லையா? m2 இருக்கு இல்லையா? அதனுடைய திசைவேகம் மோதலுக்கு பின் என்ன அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ இது கிடச்சிருச்சு. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து 3 ஈக்குவேஷன், 3வது ஈக்குவேஷன் வரலையும் எழுதியிருப்போம். இது வந்து 4வது ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா v1 மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ v1 மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த 3வது ஈக்குவேஷன் பார்த்தோம்ல. 3வது ஈக்குவேஷன் என்னது? இங்கே பாருங்க, சப்ஸ்டியூஷன் 3 in 4 பண்ணோம்ல. 3வது ஈக்குவேஷன் வந்து v1 மதிப்பு எழுதியிருப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. v1 மதிப்பு வந்து இது, அதுதான் 3வது ஈக்குவேஷன். அதே அதுக்கு மேலே 3வது ஈக்குவேஷனுக்கு மேலே நமக்கு வந்து இருக்கும், ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், மெயினான ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கும். அதுலேருந்து அந்த ஈக்குவேஷன் என்னது? 3வது ஈக்குவேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அதை நான் இப்படி எழுதுறேன், we know that. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது? u1 ப்ளஸ் v1 ஈக்குவல் டு u2 ப்ளஸ் v2. இதுதான் 3வது ஈக்குவேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறோம்? இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்? v1 ஈக்குவல் டு அப்படின்ட்டு எழுதணும். அதுதான் 3வது ஈக்குவேஷன் இல்லையா? அதுக்கு பதிலாக இதிலேருந்தே இப்போ நான் எனக்கு வந்து v2
ஈக்குவல் டு எழுதுகிறேன். அதாவது V2 ஈக்குவல் டு என்ன அப்படின்ட்டு எழுதிட்டு அதை கொண்டு போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு V1 மதிப்பு கிடைக்கும். ஓகே, அப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறோம், V2 ஈக்குவல் டு எழுதுறோம். V2 ஈக்குவல் டு என்ன வரும், V2 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோம். இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும், ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, U1 இருக்குது ப்ளஸ் V1 இருக்குது. இந்த ப்ளஸ் U2 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் U2 ஆகும் இல்லையா. இது வந்து V2. இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்குவோம். இதுக்கு வந்து என்னென்னா ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்குவோம். இந்த நம்பர் வந்து இது வந்து 5ன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 5ஐ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஏங்கிறது என்னது, இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இது முன்னாடி ஸ்டெப்லேயே இருப்போம். இதை வந்து திரும்ப எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் ஏங்கிறது இதுதான். அதில் கொண்டு வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் 5 இன் ஏ, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டிடியூட்டிங் 5 5th ஈக்குவேஷன் இதுதான். அதை வந்து ஏல சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏ ஈக்குவேஷன் இதுதான் நமக்கு ஏங்கிற ஈக்குவேஷன். இப்போ அதில் 5 என்னது, V2க்கான வேல்யூ. V2க்கான வேல்யூவில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டெப்ஸு, இதுக்கப்புறம் வந்து இதுதான் நமக்கு. ஓகே, இப்போது பாருங்கள், இது அப்படியே எழுதுறேன். M1 இன்ட்டு U1 மைனஸ் V1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஏ. ஓகே, ஈக்குவல் டு M2 இன்ட்டு V2. V2ஓட வேல்யூ என்னது, இங்கே இருக்குது பாருங்கள். V2ஓட மதிப்பு U1 ப்ளஸ் V1 மைனஸ் U2 இல்லையா, மைனஸ் U2. அதுதான் V2ஓட வேல்யூ. V2 இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கே என்ன இருக்குது, மைனஸ் U2 இருக்குல்ல, அப்போ மைனஸ் U2 எழுதிக்கிறேன். மைனஸ் U2. ஓகே, இப்போ என்ன வரும் பாருங்கள். இப்போ வந்து M1 இன்ட்டு U1 மைனஸ் V1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு U1 ப்ளஸ் V1 மைனஸ் U2 என்னது, மைனஸ் 2U2ன்னு வருமா, மைனஸ் 2U2. ஓகே, இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். எல்லாமே இந்த M1ஆல் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், M2ஆல் இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்னு பார்ப்போமா. இப்போ M1 இன்ட்டு U1, அதே மாதிரி மைனஸ் M1 இன்ட்டு V1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு U1 ப்ளஸ் M2 இன்ட்டு V1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ மைனஸ் என்னது, 2M2U2ன்னு வரும். 2M2 மைனஸ் 2M2U2 அப்படின்னு வந்துடுது. ஓகே, இதால் இது மல்டிப்ளை பண்ணுறப்ப இப்போ இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V1க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ V1லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். எங்கே V1 இருக்குங்க பாருங்க, இங்கே V1 இருக்குது, இங்கே V1 இருக்குது. V1 டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம். V2 டேர்ம்லாம் வந்து சரி, மற்றதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்குவோம். அப்போ V1லாம் ஒரு சைடு கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே பார்ப்போம். இப்போ வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, M2 V1 இருக்குல்ல, இங்கே மைனஸ் M1 V1 இருக்குது. இதை வந்து அப்படியே அந்த சைடு கொண்டு போகிறேன், இந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகே, இந்த சைடு கொண்டு போனால் இப்போ என்ன வரும்னு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், M2 V1 இருக்கா, M2 V1, இந்த மைனஸ் M1 V1 அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ ப்ளஸ் ஆகிடும் M1 V1. மீதி எல்லாமே இந்த சைடு எழுதுவோம். இந்த சைடு எழுதுனா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, M1 U1 இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது, இது அங்கே எடுத்துகிட்டு போயாச்சு. இங்கே என்ன இருக்குது, M2 U1, அது வந்து ப்ளஸ் M2 U1. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும், மைனஸ் M2 U1 ஆகும். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இதை வந்து இங்கே எழுதியாச்சு, M2 V1 இங்கே எழுதியாச்சு. இங்கே மைனஸ் 2M2 U2 இருக்குது, அது இந்த பக்கம் எடுத்தோம்னா ப்ளஸ் 2M2 U2 அப்படின்னு வந்துடும். ஓகே, ரைட். இப்போ காமன் டேர்மாக எப்படி எடுப்போம்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது, காமன் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2M2 U2 இருக்கட்டும், U1 காமனாக இருக்குது இல்லையா. அப்போ இதிலேருந்து என்ன எழுதுறாங்கன்னா, இதுலேயும் U1 இதுலேயும் U1 இருக்கு இல்லையா, இங்கேயும் U1 இருக்குது, இங்கேயும் U1 இருக்குது. அப்போ U1 காமனாக வெளில எடுப்போம். வெளில எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்குது, M1 மைனஸ் M2 இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல M1 இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே M2 இருக்குது, எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் 2M2U2, இது அப்படியே இருக்கும், ப்ளஸ் 2M2U2 ஈக்குவல் டு
இது வந்து இந்த டேர்முக்கு உள்ளது, இது வந்து அடுத்த ஈக்குவேஷன் உள்ளது. ஈக்குவல் டு இங்கே என்னதுக்கு பாருங்கள், v1 காமனாக எடுக்கலாமா? v1 காமனாக எடுத்துட்டா மீது இங்கே என்ன இருக்கும், m2 ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்கும், m1 இருக்கும். இப்படி எழுதும். இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த v1 தான் வேணும் இல்லையா? அப்போ v1 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாமா? அப்போ என்ன ஆகும், முன்னாடி பண்ண மாதிரி தான். இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தேவை, அதனால் இதை நான் கீழே எழுதிக்கிறேன். இந்த v2 கண்டுபிடிச்சது ஆல்ரெடி வந்து நாங்கள் கீழே எழுதி வச்சுக்கிறேன், நம்மளுக்கு தேவைப்படுங்கிறனால. அடுத்து v2ஓட வேல்யூ என்னது, 2m1u1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் u2 இன்ட்டு m2 மைனஸ் m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2ன்னு எழுதலாம். அதை m2 ப்ளஸ் m1நாலும் m1 ப்ளஸ் m2நாலும் ஒன்று தான் சொன்னேன், அதனால் இங்கே வந்து m1 ப்ளஸ் m2ன்னு எழுதிக்கிறேன். m1 ப்ளஸ் m2. ஸோ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் m1 ப்ளஸ் m2 தான் வரும், இங்கேயும் m1 ப்ளஸ் m2 தான் வரும், அதை பார்த்துக்கோம். ஸோ இது வந்து v2க்கான ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இதை நான் இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா இங்கே எரேஸ் பண்ணிவிட்டு அந்த அடுத்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதணும் அதுக்காக. ஸோ இப்போ இதில் இருந்தால் என்ன பண்ணுறேன், v1 கண்டுபிடிக்கணும். அப்போ v1 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். இந்த m2 ப்ளஸ் m1 இந்த சைடு கொண்டு வந்தால் அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு வந்தால் ஒவ்வொரு டைம் கீழே டிவிஷனில் போகும், அப்போ டினாமினேட்டரில் போகும். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி u1 இருக்குது, u1 இன்ட்டு m1 மைனஸ் m2 இன்ட்டு m1 மைனஸ் m2 பை என்ன ஆகும், இந்த m2 ப்ளஸ் m1 வரும். இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் m2 ப்ளஸ் m1 m1 ப்ளஸ் m2ன்னு சொல்லலாம். அப்போ பை என்னது m1 ப்ளஸ் m2ன்னு எழுதலாம். ஓகே, இது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே கொண்டு வரப்போ டிவிஷனில் டினாமினேட்டரில் போகும். அடுத்து ப்ளஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் என்ன இருக்குது, 2m2u2, அதை அப்படியே எழுதுகிறேன், 2m2u2 டிவைடட் பை இந்த டேர்ம் வரும் இல்லையா, m1 ப்ளஸ் m2. ஓகே, அப்போ இது வந்து v1க்கான ஈக்குவேஷன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 5 ஆல்ரெடி 4 வரலையும் எழுதியிருக்கோம். இல்லை ஆல்ரெடி 5 வந்துருச்சு ஏற்கனவே இல்லையா, இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷன் 4. ஆல்ரெடி 5லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஈக்குவேஷனுக்கு 5ன்னு போட்டிருக்கோம். அதனால் 5னா இது வந்து என்னது 6ன்னு வச்சுக்கோம். இது வந்து 6, ஈக்குவேஷன் நம்பர் 6. நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் 6. இது வந்து v1க்கான மதிப்பு. அப்போ மோதலுக்கு பின்பு முதல் பொருளுடைய திசைவேகம் m1உடைய திசைவேகம் என்ன, மோதலுக்கு பின் அதனுடைய திசைவேகம் என்னென்னா இதுதான் v1. மோதலுக்கு பின்பு ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம் என்னென்னா v2. இது ரெண்டையும் பாருங்கள், கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2m1u1 இருக்கும், v2னா m1u1 வரும், இங்கே வந்து v1னா m2u2ன்னு வரும். மற்றதெல்லாம் சேம் தான், கீழே சேம். அதே மாதிரி ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கே வந்து v2க்கு u2ன்னு வரும், இங்கே v1க்கு u1ன்னு வரும். அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே m2 மைனஸ் m1 வரும், இங்கே m1 மைனஸ் m2ன்னு வரும். மற்றதெல்லாம் சேம். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இங்கே வந்து v2னா m1u1 வரும், 2m1u1, v1னா 2m2u2 வரும். அதே மாதிரி இங்கே இந்த டேர்மில் v1னா u1 இன்ட்டு m1 மைனஸ் m2ன்னு வரும், v2க்கு வந்து என்னது u2 இன்ட்டு m2 மைனஸ் m1 வரும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதிலேருந்து ஒன்றும் பெருசாக தெரியாது, என்ன எப்படி திசைவேகம் வந்து மாறுது, மோதலுக்கு முன்பு உள்ள திசைவேகத்துக்கும் மோதலுக்கு பின்பு உள்ள திசைவேகத்துக்கும் என்ன வித்தியாசம், எப்படி மாறுது அப்படிங்கிறலாம் ஒரு இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிறப்பு நேர்வுகள் போகிறோம், ஸ்பெஷல் கேசஸ்க்கு போகிறோம். ஸ்பெஷல் கேசஸில் தான் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரியும். இது வந்து மதிப்பு எப்படி மாறி இருக்குது மோதலுக்கு பின்பு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாமில் நீங்கள் எழுதுறத பொறுத்தவரை என்னென்னா, ஒரு பரிமாண மீட்சி மோதலுக்கு பின் பொருட்களுடைய திசைவேகத்திற்கான கோவை வருவி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6ஓட முடிச்சுக்கலாம். அப்படி கேட்டு கூடவே வந்து சிறப்பு நேர்வுகளையும் விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிறப்பு நேர்வுகள் ஸ்பெஷல் கேஸஸும் கேட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதையும் சேர்த்து தான் எழுதணும். சிறப்பு நேர்வுகள் கேட்கல அப்படின்னா இதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிறப்பு நேர்வுகள் பார்ப்போம். ஓகே, இது வரலையும் புரியுதா? ரைட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு முக்கியம், இதை வச்சுட்டு தான் நம்ம சிறப்பு நேர்வுகள் போக போகிறோம். ரைட், இப்போ நம்ம சிறப்பு நேர்வுகள் பார்க்கலாம். சிறப்பு நேர்வுகள் ஸ்பெஷல்
ஸ்பெஷல் கேஸஸ் இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் 1 நேர்வு 1 ஸ்பெஷல் கேஸில் 1 என்ன அப்படின்னா M1ம் M2ம் ஈக்குவல்னு வச்சுக்குவோம். M1 ஈக்குவல் டு M2 ஈக்குவல் டு M1 வச்சுக்குவோம். ரெண்டினுடைய நிறையும் சமம். அதாவது முதல் பொருள் வந்து 5 கிலோ அப்படின்னா ரெண்டாவது பொருளும் 5 கிலோ தான். ரெண்டினுடைய நிறையும் சமம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த மாதிரி சமமான நிறை கொண்ட இரு பொருள்கள் மோதிக்கும் போது மோதலுக்கு பின் அதனுடைய திசைவேகம் என்ன அப்படின்னு பார்ப்போம். மோதலுக்கு முன் அதனுடைய திசைவேகம் என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா? மோதலுக்கு முன் M1ஓட திசைவேகம் U1, M2ஓட திசைவேகம் வந்து என்னது U2ன்னு பார்த்தோம். U1 U2னா மோதலுக்கு முன்பு அதனுடைய திசைவேகங்கள் அப்படி தானே? ரைட். இப்போ மோதலுக்கு பின் அதனுடைய திசைவேகம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். V1 V2ஓட மதிப்பு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எப்போ M1ம் M2ம் சமமாக இருந்ததுன்னா, ரெண்டு பொருளுடைய நிறையும் சமமாக இருந்ததுன்னா V1 V2ஓட மதிப்பு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல V1 என்னன்னு பார்ப்போமா? V1க்கு ஃபார்முலா என்ன இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். U1 அப்படியே இருக்கட்டும். U1 அடுத்து M1 மைனஸ் M2. M1ஓட மதிப்பும் M தான், மைனஸ் M2ஓட மதிப்பும் M தான் போட்டாச்சு. டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இதுவும் M தான், இதுவும் M தான். அப்போ M ப்ளஸ் M என்ன ஆயிரும்? அதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். M ப்ளஸ் M. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு M2 இன்ட்டு U2. M2ங்கிறது M தான், இன்ட்டு U2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. M ப்ளஸ் M. M ப்ளஸ் M. இப்போ மதிப்பு என்ன கிடைக்குது பாருங்கள். ஈக்குவல் டு U1 இன்ட்டு, இப்போ இது வந்து என்னது? M மைனஸ் M என்னது? 0. அப்போ M மைனஸ் M 0ன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ 0 பை எனிதிங் 0 ஆயிரும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ப்ளஸ் அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கிடைக்குது? 2M U2 டிவைடட் பை M ப்ளஸ் M என்னது? 2M. இப்போ என்ன ஆகும்? 2M கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்குது? U2 இருக்குது. அப்போ V1 ஈக்குவல் டு என்னது? 0 ப்ளஸ் U2 என்னது? U2 தான். அப்போ V1 என்னவாகுதுன்னா U2க்கு சமமாயிருது. V1ங்கிறது என்னது? முதல் பொருளுடைய திசைவேகம். மோதலுக்கு பின் முதல் பொருளுடைய திசைவேகம் வந்து எதுக்கு சமமாயிருது? மோதலுக்கு முன்பு ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம் இருந்ததில்ல, அதுக்கு சமமாயிருதுன்னு அர்த்தம். சரி, இது பார்க்கலாம். அடுத்த கேஸ் V2வை பார்த்துட்டு பார்க்கலாம். இப்போ V2 என்ன வரும்? இங்கே எழுதுறேன். V2 என்ன வரும்? V2வில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணுங்கள். என்ன? 2 இன்ட்டு M1ங்கிறது என்னது? M1ம் M தான். அப்போ M இன்ட்டு U1 டிவைடட் பை M ப்ளஸ் M இல்லையா? M ப்ளஸ் M ப்ளஸ் இங்கே என்ன வரும்? U2 அப்படியே இருக்குது, இன்ட்டு M மைனஸ் M டிவைடட் பை M ப்ளஸ் M. இப்போ என்ன வரும்? இங்கே பாருங்கள். V2 ஈக்குவல் டு 2M U1 டிவைடட் பை M ப்ளஸ் M 2M ப்ளஸ் இங்கே பாருங்கள். M மைனஸ் M என்னது? 0 இல்லையா? M மைனஸ் M 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0, 0 பை எனிதிங் 0. இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு வந்து என்னது? இந்த இடம் 0 ஆயிடுது. இங்கே என்ன இருக்குது? 2M பை 2M கேன்சல் ஆயிடுது. அப்போ மீதி என்ன இருக்குது? V2 ஈக்குவல் டு U1 ப்ளஸ் 0 U1 தான். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? V2 ஈக்குவல் டு U1 கிடைக்குது இல்லையா? V1 ஈக்குவல் டு U2 ஆகுது, V2 ஈக்குவல் டு U1 ஆயிடுது. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இப்போ மோதலுக்கு முன்பு M1ஓட திசைவேகம் என்னது? U1. மோதலுக்கு முன்பு M2ஓட திசைவேகம் என்னது? U2. இப்போ மோதலுக்கு பின்பு M1ஓடைய திசைவேகம் என்ன அப்படின்னா V1. மோதலுக்கு பின்பு M2ஓட திசைவேகம் என்னென்னா V2. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போன்னா மோதலுக்கு பின்பு என்ன ஆகுதுன்னா V1 வந்து U2 ஆயிடுது இல்லையா? முதல் பொருளுடைய திசைவேகம் வந்து ரெண்டாவது பொருளுடைய திசைவேகத்துக்கு சமமாயிருது. இதுக்கு மோதலுக்கு முன்பு, இது மோதலுக்கு முன்பு, இது மோதலுக்கு பின்பு இல்லையா? அப்போ V1 U2க்கு சமமாயிருது, V2 வந்து U1க்கு சமமாயிருது. ஓகேயா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோதலுக்கு பின்பு ரெண்டு பொருட்களும் அதனுடைய திசைவேகங்களை பரிமாறிக்குதுன்னா என்னது? இதனுடைய திசைவேகம் இதுக்கு வந்துடுது, இதனுடைய திசைவேகம் அதுக்கு போயிடுது மோதலுக்கு பின்பு. அதாவது இது வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது, இது வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுதுன்னா மோதலுக்கு பின்பு என்ன ஆயிரும்னா இதுக்கு வந்து 3ன்னு வந்துடும், இதுக்கு வந்து 5ன்னு வந்துடும். அப்படியே பரிமாறிக்குது, திசைவேகங்களை பரிமாறிக்குது மோதலுக்கு முன். இது எப்போ நடக்குது அப்படின்னா ரெண்டு பொருட்களும் சமமான நிறை கொண்டதாக இருந்தால் மட்டும்தான். சமமான நிறை கொண்டதாக இருக்கிறப்ப ரெண்டு பொருள் மோதிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இதனுடைய திசைவேகங்கள் அப்படியே பரிமாறிக்கும். இதனுடைய திசைவேகம் அதுக்கு வந்துடும், அதனுடைய திசைவேகம் இதுக்கு வந்துடும். இது அதனுடைய நேர்வு 1. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ அடுத்த நேர்வு நம்ம பார்ப்போம். அடுத்த கேஸ் 2 பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கணும்.
இப்போ நேர்வு 2. நேர்வு 2ல் வந்து என்னென்னா நமக்கு M1 முன்னாடி நேர்வு 1ல் பார்த்தது அப்படியே எடுத்துக்கிறோம். M1 = M2 = M. இது நேர்வு 1ல் நம்ம பார்த்தது தான். கூடவே இன்னொன்று என்ன சேர்க்குறோன்னா, ரெண்டாவது பொருளுடைய ஆரம்ப திசைவேகம் சுழின்னு வச்சுக்கிறோம். அதாவது ஒரு பொருள், முதல் பொருள் வந்து M1க்கு வந்து U1 திசைவேகத்தில் இயங்குது. ரெண்டாவது பொருள் வந்து என்னது, M2 இருக்கு இல்லையா, அது வந்து U2 திசைவேகத்தில் இயங்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த U2 வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது பொருள் வந்து U2 0ன்னு அர்த்தம், இது இயங்கவே இல்லை, இது வந்து இயங்கவே இல்லை, ஓய்வில் இருக்குது. ரெண்டாவது பொருள் மட்டும் ஓய்வில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது பொருள் ஓய்வில் இருக்குது. இப்போ என்ன சார் ஆகும்? இப்போ ஒன்றும் கிடையாது, மறுபடியும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த கண்டிஷன் மட்டும் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது, V1 = U2ன்னு கிடச்சிது, V2 = U1 கிடச்சிதுல்ல. அப்படி தானே கிடச்சிது. இப்போ பார்த்தோம்ல, முதல் நேர்வு 1னுடைய முடிவு வந்து இதுதானே நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ அதோட இன்னொரு என்ன கண்டிஷன் சேர்க்குறோம், U2 வந்து 0ன்னு போடுறோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல U2 இருக்குல்ல, அது வந்து 0ன்னு போட்டுற வேண்டியதான் இல்லையா. U2 0. அப்போ என்ன ஆகும், அது V1 வந்து இங்கே U2, அதாவது ரெண்டாவது பொருள் ஓய்வில் இருக்குது, அதனுடைய ஆரம்ப திசைவேகம் 0. அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து V1 வந்து என்ன ஆயிடும், இங்கே U2 0 எனில், எனவே V1 என்ன ஆயிடுது, V1 U2ஓட மதிப்பு 0. அப்போ V1 0 ஆயிடுது இல்லையா. V1 0 ஆயிடுது. V2 அப்படியே தான் இருக்கும், ஏன்னா V2 = U1. U1க்கு திசைவேகம் இருக்குது, வேல்யூ இருக்குது, அது இயங்கிட்டு தான் இருக்குது. இப்போ V2 = U1. இதுதான் வந்து ரெண்டாவது நேர்வினுடைய முடிவு. அப்போ ரெண்டு பொருளும் சமமான நிறை, ஒரு பொருள் ஓய்வில் இருக்குது, இந்த பொருள் போயிட்டு அதன் மேலே மோதுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, V1 0 ஆயிடுது. V1 0 ஆகுதுன்னா என்ன அர்த்தம், V1 என்னது, மோதலுக்கு பின்பு ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம், மோதலுக்கு பின்பு முதல் பொருளுடைய திசைவேகம் தான் V1. அப்போ இந்த பொருள் ஓய்வில் இருக்குது, இந்த பொருள் போய் மோதுது அப்படின்னா என்ன ஆகும்னா, V2 வந்து U1 ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம், மோதலுக்கு பின் ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம் மோதலுக்கு முன் முதல் பொருளுடைய திசைவேகத்துக்கு சமமாயிருதுன்னா என்ன அர்த்தம்னா, இது ஓய்வில் இருக்குது, இது போயிட்டு மோதுறப்ப என்ன ஆகும்னா, இந்த முதல் பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து ஓய்வுக்கு வந்துடும். ஓய்வில் இருந்த இந்த ரெண்டாவது பொருள் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். சொல்கிற புரியுதா. இந்த பொருள் வந்து, ஒரு பொருள் வந்து ஓய்வில் இருக்குது, இது வந்து இயங்குது, இது வந்து ஹிட் பண்ணுது, இதில் மோதுறப்ப என்ன ஆகும்னா, இந்த வந்து மோதுனுச்சுல, அந்த பொருள் வந்து ஓய்வில் இருக்கும். இது வந்து 1, இது 2. ஒன்றாவது பொருள் இப்போ ஓய்வில் வந்துடும். ரெண்டாவது பொருள் என்ன ஆகும்னா, இது எவ்வளோ வேகத்தில் வந்து மோதுனுச்சோ அதே வேகத்தில் இது இயங்க ஆரம்பிச்சிடும், ரெண்டாவது பொருள் இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து ஓய்வில் இருந்தது, இது ஓய்வு, இது இயக்கம், அப்படி தானே. மோதலுக்கு பின்பு என்ன ஆகும்னா, இது ஓய்வுக்கு வந்துடும், எது இயங்குனுச்சோ அது வந்து ஓய்வுக்கு வந்துடும், எது ஓய்வில் இருந்தோ அது இயங்க ஆரம்பிச்சிடும், இயங்க ஆரம்பிச்சிடும். அதான் இதுக்கு அர்த்தம். ஓகே, இது வந்து முதல் நேர்வோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். இது வந்து பெரிய தனியாக ஒரு கேஸ்லாம். முதல் நேர்வில் என்ன பார்த்தோம், மோதலுக்கு பின்பு திசைவேகங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தோம்ல, அதே தான் இங்கே நடக்குது. இதுக்குள்ள திசைவேகம் இதுக்கு வந்துடுது, இதுக்குள்ள திசைவேகம் இதுக்கு வந்துடுது, அவ்வளோதான். இது இயக்கத்தில் இருந்தது, இது ஓய்வில் இருந்தது. மோதலுக்கு பின்பு இது இயக்கத்துக்கு வந்துடுது, இது வந்து என்னது, ஓய்வுக்கு வந்துடுது. அதே தான் நடக்குது. அதனால் இந்த நேர்வு 2ங்கிறது நேர்வு 1னுடைய ஒரு ஸ்பெஷல் கேஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நேர்வு 2, இது நோட் பண்ணிக்கங்க. இப்போ நேர்வு 3. நேர்வு 3ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவனிங்க, M1 இருக்கு இல்லையா, M1 வந்து ரொம்ப சின்னதுன்னு வச்சுக்கிறேன், M2வை விட ரொம்ப சின்னது. M1 இஸ் மச் லெஸ் தேன் M2. 2 லெஸ் தேன் சிம்பிள் போட்டுக்கன்னா இதை விட இது ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அதாவது M1 வந்து ரொம்ப சின்ன பொருள், M2 வந்து ரொம்ப பெரிய பொருள், இதனுடைய நிறை அதிகம். இது வந்து 1000 கிலோ, இது வந்து 1 கிலோ அப்படின்னு வச்சுக்குவோம். இது 1000 கிலோனா இது வந்து என்னது, 1 கிலோ, அவ்வளோதான், அப்படி வச்சுக்குவோம். ஓகேயா. அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இது வந்து ஓய்வில் இருக்குது, இது வந்து M2, இது வந்து என்னது M1. இது இயங்குது, எந்த திசைவேகத்தில் இயங்குதுன்னா U1 திசைவேகத்தில் இயங்குது. இந்த M2 வந்து ஓய்வில் இருக்குது, U2 வந்து 0, இது வந்து ஓய்வில் இருக்குது. இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேயா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணுவோம். என்ன பண்ணுறோம் இங்கே அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம முடிவு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா பாருங்கள், எது வந்து இது ரெண்டில் எது பெரிய நிறையோ M2 அதான் பெரிய நிறை. அதால் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை
அதாவது இந்த ஈக்குவேஷனாலும் சரி இந்த ஈக்குவேஷனாலும் சரி நம்ம v1 v2 மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன பண்ணணும், இந்த m2வால் இப்போ இது m2 தான் பெருசு, அதனால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். எதை டிவைட் பண்ணணும், நியூமரேட்டரையும் m2வால் டிவைட் பண்ணணும், டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்ணணும், m2வால் டிவைட் பண்ணணும். இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ நான் அதை பண்ணுறேன். இப்போ v1 மதிப்பு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், u1 அப்படியே இருக்குது இன்ட்டு என்ன சொன்னேன், இதை m2வால் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ m1/m2 இந்த இடம் பாருங்கள், m1/m2 மைனஸ் m2/m2 ஆகும். m2/m2 இப்படி வந்துடுது, டிவைடட் பை m1 + m2 இருக்குல்ல, இதையும் நம்ம என்ன பண்ணணும், m2வால் டிவைட் பண்ணணும். அப்போ m1/m2 ப்ளஸ் m2 என்ன வரும், m2/m1. ஓகே ரைட், ப்ளஸ் 2 இன்ட்டு m2 இன்ட்டு u2, இதையும் பை m2வால் டிவைட் பண்ணணும், பை m2 பண்ணியாச்சு. ஓகே, டிவைடட் பை இங்கே m1 அதை m2வால் டிவைட் பண்ணணும், பை m2 ப்ளஸ் m2/m1 இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நமக்கு பாருங்கள், m1 இஸ் மச் லெஸ் தேன் m2 அப்படின்னா m1/m2 மதிப்பு என்ன தெரியும், m1/m2 மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, m1 வந்து 1 கிலோ, m2 வந்து 1000 கிலோ. அப்போ 1/1000 எவ்வளோ சார், 1/1000னா எவ்வளோ கிடைக்கும், 1/1000 மதிப்பு வந்து எவ்வளோ கிடைக்கும், 0.001ன்னு கிடைக்கும். அப்போ ரொம்ப சின்னது, 1 விட மதிப்பு ரொம்ப சின்னது தானே. 0.001ங்கிறது 1 விட ரொம்ப மதிப்பு சின்னது இல்லையா. இதனுடைய மதிப்பு வந்து மச் லெஸ் தேன் 1. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, 1 விட மதிப்பு சின்னதுங்கிறனால அந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 0க்கு க்ளோஸாக இருக்கிறதுனால அந்த டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். எதை, m1/m2 எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேயா, அப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, இங்கே m1/m2 இருக்கா, அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து m2/m2 என்ன வரும், அதனுடைய மதிப்பு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதனுடைய மதிப்பு வந்து 1ன்னு வரும். ரைட், இங்கே m1/m2 இருக்கா, அதனுடைய மதிப்பு வந்து என்னது, மச் லெஸ் தேன் 1, அதனால் என்னது, இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இது அப்படியே இருக்கட்டும், என்னது m2/m1 தானே, இல்லை m2/m2வால் தான் டிவைட் பண்ணோம், எல்லாமே m2வால் தான் டிவைட் பண்ணிருக்கேன், மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது வந்து m2 தான். அப்போ m2/m2 என்னுடைய வேல்யூ வந்து என்னது 1. சரி, அடுத்து இங்கே m2/m2 கேன்சல் ஆகிரும், மதிப்பு 1. அடுத்து m1/m2 வந்து என்னது, லெஸ் தேன் 1, மச் லெஸ் தேன் 1ங்கிறனால இந்த டேர்மை நம்ம ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுது. இந்த இடம் வந்து 0, m1/m2 வேல்யூ வந்து 0. அதே மாதிரி இங்கேயும் m1/m2 வேல்யூ வந்து இது வந்து 0. அடுத்து m2/m1 இங்கே தப்பு பண்ணியிருக்கேன், m2/m2வால் தான் டிவைட் பண்ணோம். ஸோ m2/m2 வந்து மதிப்பு வந்து 1. இப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், என்னுடைய ரிசல்ட் என்ன கிடைக்குன்னு பார்ப்போமா. என்ன ரிசல்ட் கிடைக்கும், v1 ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்கள், இது 0, 0 - 1 -1 இல்லையா, 0 - 1 இங்கே தனியாக எடுத்து எழுதுகிறேன், u1 இன்ட்டு 0 - 1 டிவைடட் பை என்ன கிடைக்குது, இது வந்து 0, இது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னு சொன்னோம். m1/m2 வேல்யூ வந்து 0, நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து 0, 0 ப்ளஸ் இது 1, 0 + 1 ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்குது, 2u2 இல்லையா, 2 இன்ட்டு u2 டிவைடட் பை அடுத்து இங்கே என்ன இது 0 + 1, 0 + 1. ஓகேயா, இப்போ இந்த இடத்துல ஒரு இது பாருங்கள், u2 வந்து என்ன சொன்னேன், 0ன்னு சொன்னோன்னா, அப்போ இந்த இடத்துல வந்து u2க்கு பதில் என்ன பண்ணலாம், 0 போடலாமா. அப்போ u2க்கு பதிலாக 0, தெரியல, u2 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் என்னது 0, 0/anything 0, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே போயிடும் இல்லையா. u2 0ங்கிறதுனால, u2ஓட வேல்யூ 0ங்கிறதுனால நம்ம இந்த டேர்ம் ஃபுல்லாக அடிச்சிடலாம், இங்கேயே கூட அடிச்சிடலாம். u2 வந்து 0ங்கிறதுனால அது ஃபுல்லாக அங்கேயே அடிச்சிடலாம், திரும்ப கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. மற்றதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, u2 0ங்கிறதுனால இந்த எல்லா டேர்முமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும், மற்ற எதையுமே பார்க்க தேவையில்லை. ரைட், இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், v1 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், u1 0 - 1 -1 இன்ட்டு u1 -u1 பை 0 + 1 1 தான். அப்போ u1 1ஆல் டிவைட் பண்ணால் u1 தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ இதனோட ரிசல்ட் என்ன கிடைக்குது நமக்கு, v1 ஈக்குவல் டு -u1 அப்படின்னு கிடைக்குது. v1 ஈக்குவல் டு -u1 இது கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், v1னா என்னது,
மோதலுக்கு பின்பு இந்த m1உடைய திசைவேகம் தான் v1. அது எதுக்கு சமமாகுது? -u1 கிடைக்குது. -u1னா என்ன அர்த்தம்? u1னா இதனுடைய ஆரம்ப திசைவேகம் இல்லையா? அப்போ இதனுடைய ஆரம்ப திசைவேகத்தினுடைய நெகட்டிவ் மதிப்புக்கு சமமாகுது. எது? இறுதி திசைவேகம். அதாவது மோதுறப்ப u1 திசைவேகத்தில் போகுது, மோதினதுக்கப்புறம் என்னது? அதனுடைய திசைவேகம் -u1 ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, போய் மோதும் போது 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போய் மோதுதுன்னா, மோதினதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதனுடைய திசைவேகம் என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகுது. நெகட்டிவ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இப்படி போன வேகத்தில் அதே வேகத்தில் திரும்பி வருதுன்னு அர்த்தம். போகிறது +u1, திரும்பி வர்றது -u1. ஓகே, 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் இந்த பக்கம் போகுதுன்னா அது போய் மோதிட்டு என்ன ஆகுது? திரும்பி வருது. அப்படி தானே நடக்கும். இது மாதிரி ரொம்ப ஹெவியான பொருள். இதில் போய்ட்டு சின்ன ஒரு பொருள் மோதினுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ செவுத்தில் வந்து பந்து அடிக்கிறோம். செவுறு வந்து ரொம்ப கனமான பொருள், பந்து வந்து லேசான பொருள். அது பந்தை செவுத்தில் இப்படி அடித்தோம்னா என்ன ஆகும்? பந்து வந்து திரும்பி வரும்ல அதே வேகத்தில். அதுதான் அங்கே நடக்குது, வேற ஒன்று. ஓகே, ரைட். இப்போ v2 என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த பொருளுடைய மோதலுக்கு பின் இதனுடைய திசைவேகம் என்னன்னு பார்ப்போமா? அது இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த கண்டிஷன் எல்லாமே இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அது என்ன நடக்குன்னு பார்ப்போம். v2ஓட மதிப்பு என்ன வருதுன்னு பார்ப்போமா? நான் இதை எடுத்துடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக. இப்போ பாருங்கள், v2 என்னன்னு பார்ப்போம். இந்த கண்டிஷனில் v2 என்னன்னு பார்ப்போமா? v2 = என்னதுங்க பாருங்கள், 2m1. அதே மாதிரி தான் என்ன பண்ணணும்? m2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 2m1/m2 × u1 டிவைடட் பை m1 + m2 m1/m2 ப்ளஸ் m2/m2 தான். m2ஆல் தான் டிவைட் பண்ணணும். எது ஹெவியோ அதால் தான் டிவைட் பண்ணணும். அடுத்து ப்ளஸ் u2 × m2ஆல் தான் டிவைட் பண்ணணும். m2/m2 மைனஸ் m1/m2 இல்லையா? டிவைடட் பை கீழே m1/m2 ப்ளஸ் m2/m2 இப்படி இது பண்ணும். இப்போ முதல்ல இந்த டேர்ம் பாருங்கள். u2 வந்து 0ன்னு சொல்லியாச்சு இல்லையா? இது வந்து 0. அப்போ 0 × anything 0, 0/anything 0. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே எடுத்துடலாமா? மீதி என்ன இருக்குது? m1/m2 என்ன சொன்னோம்? m1/m2 வந்து மச் லெஸ் தேன் 1, 0க்கு க்ளோஸாக இருக்குது. அதனால் வந்து அதை என்ன பண்ணலாம்? 0ன்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோமா? அதை வந்து என்ன சொல்லலாம்? 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து 0. அடுத்து இங்கேயும் வந்து என்னது? m1/m2 வந்து என்னது? 0. m2/m1 வந்து என்னது? 1. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது இந்த m1/m2 வந்து 0 அப்படிங்கிறப்ப இது 0 அப்படின்னா 0 × anything என்னது? 0. 0/anything 0 தான். அப்போ v2 வந்து என்ன கிடைக்குது மதிப்பு? v2ஓட மதிப்பு 0ன்னு கிடைக்குது. v2ஓட மதிப்பு 0 கண்டிஷன். அப்போ v1 வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். இந்த சின்ன பொருள் மோதலுக்கு அப்புறம் என்ன நடக்குது? போயிட்டு அதே விதத்தில் திரும்பி வருதுன்னு பார்த்தோம். அதுதான் அது. v2 என்ன ஆகும்? இப்போ சொன்னோம்ல, செவுத்தில் வந்து பந்து அடிக்கிறோம். அப்படி அடித்தோம்னா என்ன ஆகும்? செவுறு நகருமா? நகராதில்ல. அது அதே இடத்துல தான் அப்படியே தான் இருக்கும், அசையாமல் இருக்கும். அப்போ அப்படின்னா அர்த்தம், மோதலுக்கு சுவரில் போயிட்டு பால் மோதுறப்ப மோதலுக்கு அப்புறம் சுவரனுடைய திசைவேகம் என்ன அப்படின்னா 0 தான். மோதலுக்கு முன்னாடியும் சுவர் ஓய்வு நிலையில் தான் இருக்குது. u2வும் 0 தான். மோதலுக்கு அப்புறம் சுவரனுடைய திசைவேகம் என்ன? v2 என்ன? அதுவும் 0 தான். ஏன்னா சுவர் மோதலுக்கு அப்புறம் பால் போய் மோதுறதுனால சுவர் வந்து நகருதா அப்படின்னா நகரது கிடையாது, அது ஓய்வு நிலையில் தான் இருக்கும். அதனால் மோதலுக்கு பின்பு இதனுடைய ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம் வந்து 0 தான். அதனால தான் v2 வந்து என்னது? 0 கிடச்சிருக்கு. இதான் நேர்வு 3. ஓகே, இதை நோட் பண்ணி. இப்போ நேர்வு 4. நேர்வு 4ல் வந்து என்ன பண்ணுறோம்னா, m1 வந்து பெரிய பொருள், கனமான பொருள், ரொம்ப கனமான பொருள். m2 வந்து ரொம்ப லைட்டான பொருள். இது வந்து 1000 கிலோ அப்படின்னா இது வந்து 1 கிலோ அந்த மாதிரி. ஓகே, அப்போ வந்து ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப கனமான பொருள் இல்லையா? எத்தனை டன்னு வெயிட் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பைக் நிற்கிறதா வச்சுக்கோம், வெறும் பைக். சரியா? அது நிற்கிறதா வச்சுக்கோம். அது மாதிரி இது வந்து ஓய்வு நிலையில் இருக்குது. பைக் வந்து ட்ரெயினுக்கு முன்னாடி ஓய்வு நிலையில் இருக்குது. வெறும் பைக், ஆள்லாம் யாரும் இல்லை. சரி, வெறும் பைக்கு. அது வந்து ஓய்வு நிலையில் இருக்குது u2. இது வந்து ட்ரெயின் அப்படி வச்சுக்கோங்க, கனமான பொருள். இது வந்து u1 திசைவேகத்தில் வருது. ஓகே, இப்போ வந்து இதனுடைய திசைவேகம் மோதலுக்கு பின்பு இதனுடைய திசைவேகம் என்ன ஆகும், இதனுடைய திசைவேகம் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போமே. இப்போ வந்து நமக்கு என்னது? m1 தான் பெரிய நிறை, m2 வந்து ரொம்ப சின்னது இல்லையா? பார்க்கும்போது தெரியுது m1 இஸ் மச் கிரேட்டர் தேன் m2. ரைட். அப்போ m2 - m1 வந்து என்ன ஆகும்? m2 வந்து ரொம்ப சின்னது. இது வந்து 1ன்னா m1 வந்து 1000ன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ 1/1000 வந்து என்ன கிடைக்கும்? 0.001ன்னு வருமா? 0.001. 1/1000 வந்து 0.001. 0.001ங்கிறது க்ளோஸ் டு 0, அதனால் நியர்லி ஈக்குவல் டு 0. அதனால் m2/m1 வந்து இங்கே வந்து நியர்லி ஈக்குவல் டு. இதுக்கு முன்னாடி உள்ள கேஸில் என்ன பார்த்தோம்?
இதுக்கு முன்னாடி உள்ள கேஸில் வந்து m1/m2 வந்து நியர்லி ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம். இப்போ வந்து m2/m1 வந்து என்னது நியர்லி ஈக்குவல் டு 0. அந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? v1 என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? முதல்ல இதனுடைய திசைவேகம் என்னன்னு பார்ப்போமா? v1 என்ன ஆகும் பார்த்தோம்னா அங்கே பாருங்கள், u1 இன்ட்டு m1 போன கேஸில் என்ன பார்த்தோம்? எது கனமான பொருளோ அதால தான் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே கனமான இப்போ நம்ம v1 மதிப்பு என்ன, v2 மதிப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். முதல்ல வந்து v1 மோதலுக்கு பின்பு இதனுடைய திசைவேகம் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேயா? இல்லை, அதுக்கு முன்னாடி v2 கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதான் இதனுடைய திசைவேகம். இது வந்து நிலையாக இருக்குது. இந்த பொருள் சின்ன பொருள், இந்த பெரிய பொருள் வந்து கனமான பொருள் வந்து இயங்குது. இது நிலையாக இருக்குது. இப்போ இதனுடைய திசைவேகம் என்ன ஆகுதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிவோம். என்ன சொன்னால், பைக்கு நிற்குது. வெறும் பைக்கு தான், ஆள்லாம் இல்லை, வெறும் பைக்கு தாப்பில் நிற்குது. ட்ரெயின் வேகமாக வருது. அந்த பைக்கினுடைய திசைவேகம், ட்ரெயின் வந்து பைக்கில் மோதினப்போ இந்த பைக்கினுடைய திசைவேகம் என்ன ஆகுது மோதலுக்கு பின் அப்படின்னு பார்ப்போமா? ரைட். அப்போ v2 முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். v2 ஈக்குவல் டு என்னது? ஈக்குவல் டு 2m1. என்ன சொன்னேன்? எது கனமான பொருளோ அதனால் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். m1 தான் கனம். அப்போ இதை m1ஆல் டிவைட் பண்ணுறேன். m1/m1 இன்ட்டு u1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 அதே m1ஆல் டிவைட் பண்ணுறேன். m1/m1 ப்ளஸ் m2/m1. ஓகே, ரைட். ப்ளஸ் u2 வந்து என்னது? ஓய்வில் இருக்குது. அப்போ u2 வந்து என்னது? 0ன்னு சொன்னேன். அப்போ u2 0 அப்படின்னா 0 இன்ட்டு எனிதிங் u2 பாருங்கள், u2 0. இப்போ 0 போட்டால் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதனால் இதை ஃபுல்லாக 0 போட்டுறோம். இப்போ என்னது? m1/m1 கேன்சல் ஆயிரும். அப்போ இதனுடைய மதிப்பு வந்து 1. m1/m1 இதனுடைய மதிப்பு 1. m2/m1 மதிப்பு வந்து என்னது? 0 இல்லையா? இந்த டேர்ம் வந்து இது வந்து 0. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள்? v2 ஈக்குவல் டு 2 1 இன்ட்டு u1. 2u1 ஆகுது பை 1 ப்ளஸ் 0 1 தான். அப்போ 2u1/1 வந்து என்னது? 2u1 தான், ப்ளஸ் 0 தான். 2u1 ப்ளஸ் 0 2u1 தான் இல்லையா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? v2 ஈக்குவல் டு 2u1 கிடைக்குது. v2 ஈக்குவல் டு 2u1னா என்ன அர்த்தம்? இப்போ ட்ரெயின் வேகமாக வருது. எந்த திசைவேகத்தோட வருது? இந்த திசைவேகத்தோட வருது. எதிர்த்தாப்புல ஒரு வெறும் பைக் நிற்குது அப்படின்னா, இந்த ட்ரெயின் போயிட்டு அந்த பைக்கில் மோதினோன்னே என்ன ஆகும்? அந்த பைக் வந்து 2u1 திசைவேகத்தில் தூக்கி எறியப்படும். அதாவது இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வருது? ட்ரெயின் வந்து 100 km/h ஸ்பீடில் வருது அப்படின்னா, இந்த ட்ரெயின் போயிட்டு பைக்கில் மோதினோன்னே பைக் வந்து 200 km/h ஸ்பீடில் வந்து என்ன ஆகும்? தூக்கி எறியப்படும். அதான் அதுக்கு அர்த்தம் 2u1 அப்படின்னா. v2 ஈக்குவல் டு 2u1. ஓகே, புரியுதா? ரைட். இப்போ இந்த v1 திசைவேகம் என்ன ஆகும்? அதாவது மோதலுக்கு பின் இந்த ட்ரெயினோட திசைவேகம் என்ன ஆகுன்னு பார்ப்போமா? அதுக்கு என்ன பண்ணும்? இந்த ஃபார்முலாவில், இந்த ஈக்குவேஷனில் நம்ம இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். அதை அப்ளை பண்ணுவோம். முதல்ல இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ v1 என்னன்னு பார்ப்போம். எரேஸ் பண்ணிடுறேன். v1 ஈக்குவல் டு என்னது? அதே மாதிரி இந்த மாதிரி u1 அப்படியே இருக்கட்டும். m1/m1ஆல் தான் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். எது கனமான பொருளோ அதால் டிவைட் பண்ணோம். m1/m1 மைனஸ் m2/m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. m1/m1 ப்ளஸ் m2/m1. ஓகே, ப்ளஸ் இங்கே u2 இருக்கு இல்லையா? அந்த டேர்மில் u2 வந்து 0ன்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல u2 0ன்னு போட்டால் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அதனால் இங்கே நம்ம 0 போட்டுடலாம். அடுத்து இப்போ பாருங்கள், m1/m1 இதனுடைய மதிப்பு வந்து என்னது? 1. m2/m1 தான் என்னது? 0ன்னு சொல்லிட்டோம். ஸோ இதனுடைய மதிப்பு வந்து 0. 1 மைனஸ் 0 1 தான் கிடைக்கும். அடுத்து m1/m1 இதனுடைய மதிப்பு வந்து என்னது? 1. m2/m1 மதிப்பு வந்து 0. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்? v1 ஈக்குவல் டு இது u1 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, மைனஸ் 0 டிவைடட் பை இது 1 ப்ளஸ் என்னது? 0. அப்போ என்னது? 1 மைனஸ் 0 1 தான். இப்போ v1 ஈக்குவல் டு u1 இன்ட்டு 1 1 மைனஸ் 0 1 பை 1 ப்ளஸ் 0 1 இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும்? 1/1 1 தான். அப்போ v1 ஈக்குவல் டு u1 கிடைக்குது. அதாவது மோதலுக்கு பின் இந்த ட்ரெயின் போயிட்டு அந்த பைக்கில் மோதினதுக்கப்புறம் ட்ரெயினோட வேகம் என்ன அப்படின்னா அப்படியே தான் இருக்குது, மாறாமல். மோதுறதுக்கு முன்னாடி ட்ரெயினோட வேகம் u1 தான். மோதினதுக்கு அப்புறமும் ட்ரெயினோட வேகம் என்னது? u1 தான். v1ங்கிறது மோதலுக்கு பின்பு அதனுடைய வேகம். u1ங்கிறது மோதலுக்கு முன்பு அதனுடைய வேகம். அப்போ மோதலுக்கு பின்பு அதனுடைய வேகம் வந்து மோதலுக்கு முன்பு அதனுடைய வேகத்துக்கு சமமாக தான் இருக்குது. அப்படி தானே இருக்கும். இந்த வெறும் பைக் நிற்குது, அதில் வேகமாக ட்ரெயின் வருது வந்து மோதுது அப்படின்னா
ட்ரெயினோட ஸ்பீடு ஏதாவது வந்து குறையுமா இல்லை கூடுமா இதுங்க, அது போன வேகத்தில் அது போயிட்டே தான் இருக்கும் இல்லையா. அதுதான் இதுக்கு இந்த ஈக்குவேஷனுடைய அர்த்தம். புரியுதா? இதுதான் சிறப்பு நேர்வுகள், 4 நேர்வுகள். ஓகே. ஸோ இது ஒரு லென்த்தியான டாபிக் தான். நான் சொன்ன மாதிரி எக்ஸாமில் வந்து சிறப்பு நேர்வுகள் கேட்டால் எழுதுங்க, கேட்கல அப்படின்னா எழுத வேணாம். வெறும் V1 V2க்கான ஈக்குவேஷன்ஸோட நிறுத்திக்கலாம். ஓகேயா? நன்றி. மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.